மண்டே ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்களுக்காக பிரியாணி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகிடுச்சு. எப்போவாச்சும் இந்த மாதிரி சொதப்போம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிராசரிஸ் கொஞ்சம் வாங்க வேண்டிய வேலை இருந்தது. கிராசரிஸ் வாங்கிட்டு வரும்போது அச்சுக்குட்டியை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுட்டு வந்தாச்சு. போகும்போதே இந்த கடையை பார்த்துட்டு போயிட்டேன். அதனால் வரும்போது நின்று 2 பொருள் மட்டும் வாங்கியிருந்தேன். எனக்கு எப்போவுமே இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தால் குட்டீஸுங்க ரோஸ் மில்க் கேட்டுட்டாங்க. அவங்களுக்கு ரோஸ் மில்க் கலந்து கொடுத்துட்டு நைட் டின்னருக்கு வந்து எல்லாமே வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. எல்லாத்தையும் போட்டு கதம்ப சட்னி அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் நான் அந்த கடைகளில் வாங்கின பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப சீப்பாக தான் வந்து 200 தான் ஆச்சு எனக்கு இது ஃபுல்லாகவே வாங்கினது. குட்டீஸுங்களுக்காக மெயினாக அந்த கப்பு வாங்கினேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து டீ குடிக்கிறதுக்கு வந்து கிளாஸில் தான் குடிக்கிறாங்க. இந்த மாதிரி கப்புனா ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால் கப்பு வாங்கினேன். நமக்கு இந்த முறம் ஒன்று வாங்கினேன். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம் ஹோல்ஸ் வரும், இப்போ எதுவும் வராதனால நானே வந்து ஹீட் பண்ணி ஹோல் போட்டு இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த கிராசரிஸ் இதெல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.